வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா, கீழ்பெண்ணாத்தூரில் பிரம்மாண்டமான தேர் திருவிழா நடைபெற்றது. அந்த தேர் திருவிழாவை நாங்கள் பார்க்கறதுக்கு போயிருந்தோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த கோவிலில் தேர் திருவிழாவின் போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த குளம்லாம் பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கோவிலோட வீடியோ தான் இது. இப்ப தேர் திருவிழா ஆரம்பமாயிடுச்சு. எவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க பாருங்க. இந்த தேர் திருவிழாவின் போதுதான் அவ்வளோ மக்கள் கூடியிருப்பாங்க. இங்க கோவில் சாமி கும்பிடுறது மட்டும் இல்லாம இங்க பின்புறம் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, இந்த ரங்கராட்டம், அதுக்கப்புறம் இந்த சுத்துற விளையாட்டு, நிறைய சர்க்கஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அங்க சாமி கிட்ட போக முடியல. சரி, எங்கேயாவது நின்று சாமியாவது கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பேக் சைடு நின்றுட்டு கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மக்களே, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தேர் திருவிழாவுக்கு போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு டைமே கிடையாது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் அதுக்கப்புறம் தான் இந்த கோவிலுக்கு நான் போனேன். அப்போ அந்த லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது எவ்வளோ சைலண்டா இருந்துச்சு, அமைதியா இருந்தது, ஒண்ணுமே இல்லை. அந்த குளம்லாம் அவ்வளோ அழகா நான் பொறுமையா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அம்மன் அலங்காரம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இது கீழ்பெண்ணாத்தூர் மெயின் ரோடு. இங்க என்ன பண்றாங்கன்னா, தேர் அந்த வழியில தான் சுத்திட்டு வருவாங்க போல. எனக்கு தெரியாது. நான் இந்த வழி, அதாவது பஸ் ஸ்டாப்புக்கும் அந்த கோவிலுக்கும் போற வழியில தான் நான் எப்பயுமே பார்ப்பேன் வருஷம் வருஷம். ஆனா இந்த தேர் எங்க போயிட்டு வருதுன்னே தெரியாது. அவ்வளோ அழகா இருந்தது. பிரம்மாண்டமா சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த தேரை போயிட்டு இழுக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சோம். ஆனா இழுக்கவே முடியல. அவ்வளோ மக்கள் கூடியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஒரு வருஷம் இழுத்தோம். எப்போ அப்படின்னா, லாஸ்ட் இயருக்கு, அதுக்கு லாஸ்ட் இயர், அப்போ 2024 இழுத்தோம். கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்கு. இது என்னென்னமோ வச்சிருந்தாங்க. சரி, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு எடுத்தாச்சு. என்னன்னு தெரியல. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முடியல. இன்னும் என்ன புது புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்தது. தேர் ரொம்ப தூரம் இருந்தது. கிட்ட வரும்பொழுது கூட்ட நெரிசல்ல போட்டு நசுக்கியாச்சு. யானை, ஆர்டிபிஷியல் யானை எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தேர் திருவிழா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இந்த பூங்காலத்து அம்மன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.